வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்குடன் பவன் கல்யாண் அவர்களோட நடிப்புல ஒரு ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற ஹரிஹர வீரமல்லு படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்களமே 1600 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்தோட ஹீரோ பவன் கல்யாண் பணக்காரங்க கிட்ட இருந்து செல்வத்தை திருடி இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல திருடரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவரு ஒரு செல்வந்தர் கிட்ட வைரத்தை திருடும் போது மாட்டிக்கிறாரு. அந்த செல்வந்தர் ஹீரோ கிட்ட வில்லன் கிட்ட இருக்கிற கோகினூர் வைரத்தை திருடிட்டு வந்து தரும்படி கேட்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த வைரத்தை திருட என்னென்ன முயற்சிகள் பண்றாரு, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன சம்பந்தம், உண்மையிலேயே ஹீரோ யாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹீரோ பவன் கல்யாண் அவர்களோட நடிப்பு தான். தன்னுடைய ஒரு கதாபாத்திரம் மூலமா இந்த மொத்த படத்தையுமே அவர் தாங்கி நின்றுக்கிறாரு. தன்னுடைய உடல் பாவனை மற்றும் நடிப்பு மூலமா பல இடங்கள்ல ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் படத்துல லீடா நடிச்ச நாசர் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், நித்தி அகர்வால் ஆகட்டும், சுனில் ஆகட்டும், பாபி டியோல் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இந்த படம் 1600 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. ஸோ படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற செட் ஒர்க்கை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு பீரியாடிக்கல் மூவி ஃபீல இந்த படம் நல்லாவே ஏற்படுத்துது. இந்த படத்துக்கு கீராவாணி அவர்கள் தான் மியூசிக் பிளே பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மியூசிக் பாடல் காட்சிகள் வர இடங்கள்ல நல்லாவே பாடல்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஹீரோ யாரு, ஹீரோ என்ன பண்றாரு, அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே ரசிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்தை சினிமோட்டோகிராபிக் வைஸா நல்லா கலர்ஃபுல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகளை சினிமோட்டோகிராபிக் மூலமா இவங்க காட்சிப்படுத்தின விதம் நல்லாவே இருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் ஒரு பெரிய ஹீரோவோட படமாவே இருந்தாலும் படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சிஜிஐ மற்றும் விஎஃப்எக்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படத்துல சுமாரா தான் இருக்குது. அந்த காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை மாசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல காட்சிகள் செகண்ட் ஹாஃப்ல வருது. அதனாலேயே இந்த படத்தோட திரைக்கதை தடுமாற ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப்ல படத்துல லாஜிக் இல்லாத காட்சிகளை பல இடங்கள்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல ஹீரோவோட கதாபாத்திரம் மட்டும்தான் வலுவா வடிவமைக்கப்பட்டிருக்குது. படத்துல வர மற்ற கதாபாத்திரங்களாகட்டும், படத்துல வர எமோஷன் காட்சிகளாகட்டும் எதுவுமே பெரிய கனெக்டை ஏற்படுத்தல அப்படின்னே சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகள் வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.